கர்நாடக மாநிலம் குந்தாப்பூர் தாலுகாவில் கொல்லூர் திருத்தலத்தில் அமைந்துள்ளது அன்னை மூகாம்பிகை ஆலயம். மங்களூரில் இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்திலும், உடுப்பியில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது கொல்லூர். பசுமை படர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள் ஆகியவற்றிற்கு மத்தியில் சௌபர்ணிகா ஆற்றின் கரையில் பத்மாசன திருக்கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள் உலகம் அனைத்துக்கும் தாயான மூகாம்பிகை. மூகாம்பிகை என அம்பிகை பெயர் பெற்றது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் கம்காசுரன் என்கிற அரக்கன் ஒருவன் இருந்தான். குடிமக்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்த அவன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். சாகா வரம் வேண்டி அவன் தவம் இருப்பதை அறிந்த பராசக்தி அவன் வரம் பெறுவதற்கு முன்பே அவனை ஊமையாக்கி விட்டாள். இதனால் அவன் மூகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். அந்த அசுரனை வதம் செய்ததால் அம்பிகை மூகாம்பிகை என போற்றப்படுகிறாள். குடசாத்திரி மலையிலிருந்து 64 நீர்வீழ்ச்சிகள் தனித்தனியாக உருவாகி பின்னர் அவை ஒருங்கிணைந்து சௌபர்ணிகா நதியாக உருவெடுத்து பாய்கிறது. அந்த காலத்தில் இதன் கரையில் ஏராளமான முனிவர்கள் தவம் இருந்தனர். ஒருமுறை இந்த பகுதிக்கு பாத யாத்திரையாக வந்தார் கோலன் என்கிற மகரிஷி. இதன் அமைதியான சூழல் அவருக்கு பிடித்து போக அங்கேயே ஆசிரமம் அமைத்து தங்கி இறைவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். கோல மகரிஷி தங்கியதால் இந்த பகுதி கொல்லாபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் கொல்லூர் ஆனதாக தகவல். கோல மகரிஷியின் தவத்தை மெச்சிய பரமேஸ்வரன் அவர் முன் தோன்றி பக்தா வேண்டும் வரம் கேள் என்றார். அதற்கு அவர் ஈசனே, உலக மக்கள் யாவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், உலகில் மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், பயிர்களும் செழிக்க வேண்டும், எல்லோரும் நிறைந்த ஆயுளுடனும் தேக சுகத்துடனும் வாழ வேண்டும், இவற்றை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்றார் மகரிஷி. ஈசன் மனம் மகிழ்ந்து, கோல மகரிஷியே, இதோ இந்த பாறையில் உனக்காக ஒரு லிங்கம் அமைக்கிறேன், இதை நீ தினமும் பூஜை செய்து வா என்று அருளினார். ஈசன் அருளால் அங்கு ஒரு அழகிய லிங்கம் தோன்றியது. அதை கண்ட கோல மகரிஷி இறைவனிடம், ஈசனை, சக்தி தேவி இல்லாத சிவனை நாங்கள் எப்படி வழிபடுவது என்று வருத்தத்துடன் கேட்டார். அதற்கு இறைவன், இந்த லிங்கத்தின் மத்தியில் உள்ள ஸ்வர்ண ரேகையை பார். இதன் இடப்பாகத்தில் பார்வதி, 64 கலைகளுக்கும் தாயான சரஸ்வதி, செல்வங்களை அள்ளித்தரும் லட்சுமி ஆகிய மூவரும் அரூபமாக இருப்பார்கள். வலப்புறமாக பிரம்மா, விஷ்ணு ஆகியோருடன் நானும் இருப்பேன் என்று கூறி மறைந்தார். ஈசன் அருளியவாறு ஸ்வர்ணரேகை ஜொலிக்கும் அந்த ஜோதிலிங்கத்தை கோல மகரிஷி உட்பட மற்ற முனிவர்களும் பூஜித்து வந்தார்கள். இந்த நிலையில் மூகாசுரன் கோல மகரிஷி வாழும் இந்த தலத்தை பற்றி கேள்விப்பட்டு தன் அசுரர்களுடன் வந்து சேர்ந்தான். அங்கு வசிக்கும் அனைவரையும் துன்புறுத்தி மகிழ்ந்தான். பாதிக்கப்பட்டவர்கள் கோல மகரிஷியிடம் சென்று கண்ணீருடன் முறையிட்டனர். அனைவரையும் சாந்தப்படுத்திய அவர் மூகாசுரனை சம்கரிக்க வேண்டி அம்பாளை நோக்கி கடும் தவம் இருந்தார். அம்பாள் கோல மகரிஷியின் முன் தோன்றினாள். முனிவரின் முறையீட்டை தொடர்ந்து கோபக்கனலை கண்களில் தேக்கி கையிலே திரிசூலம் ஏந்தி தேவ கணங்களில் திறமை வாய்ந்த வீரபத்ரனை படைத்தளபதியாக்கி மூகாசுரனோடு போர் புரிந்தாள் அம்பிகை. முடிவில் அசுரன் மடிந்தான். மூகாசுரன் மடிந்த பகுதி கொல்லூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாரணஹட்ட எனும் இடமாகும். இந்து தர்மம் செழிக்க ஆதிசங்கரர் சக்தி வழிபாட்டை சொல்லும் சாக்தம் உள்ளிட்ட 6 வகை வழிபாடுகளை வழிபடுத்தினார். பாரத தேசம் முழுவதும் புனித யாத்திரை மேற்கொண்ட அவர் கொல்லூருக்கு வந்தபோது மக்கள் அவரிடம், சுவாமி, தங்க ரேகை மின்னும் லிங்கத்தில் அம்பாள் அரூப வடிவத்தில் இருக்கிறாள். ஆனால் மூகாம்பிகை அன்னையின் முகம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லையே என்று முறையிட்டனர். ஆதிசங்கரர் தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போது அம்பாள் அவருக்கு பிரத்யட்சமானாள். பத்மாசனத்தில் வீற்று இரு கரங்களில் சங்கு, சக்கரம், மற்ற இரு கரங்களில் ஒரு கரம் பாதங்களில் சரணடைய தூண்ட, மற்றது வரமருளி வாழ்த்தும் கோலத்தில் அன்னை தோற்றமளித்தாள். தன் கண்முன் தோன்றிய அம்பாளின் உருவத்தை தேர்ந்த ஸ்தபதியிடம் விவரித்து விக்கிரகம் செய்ய பணிந்தார் ஆதிசங்கரர். அதன்படி அம்பாளின் அழகிய உருவம் பிரம்மை பூட்டும்படி உருவானது. ஸ்வர்ண ரேகை லிங்கத்தின் பின்னால் மூகாம்பிகை திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் அடியில் ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கரம் ஒன்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த சக்கரத்தில் 64 கோடி தேவதைகள் இருப்பதாக ஐதீகம். மூகாம்பிகை கோயிலின் பூஜை முறைகள் அனைத்தையும் ஆதிசங்கரரை வகுத்து அருளினார். இன்று வரை அவை சற்று மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. மூகாம்பிகை கோவிலில் ஆதிசங்கரர் அமர்ந்து தியானம் செய்த பீடம், கோவிலின் உள்பிரகாரத்தில் பஞ்சமுக கணபதி, சுப்பிரமணிய, பார்த்தேஸ்வரர், பிராணலிங்கேஸ்வரர், சவுந்தர மௌலீஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர், ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, துளசி கிருஷ்ணன், வீரபத்ரர் சன்னதிகள் உள்ளன. இவர்களை வழிபாடு செய்த பின் தாய் மூகாம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். மூகாம்பிகை சரஸ்வதி அம்சமாக திகழ்வதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்குள்ள சுயம்பு லிங்கத்தின் நடுவில் ஒரு தங்க கோடு இருக்கிறது. இந்த தங்க கோட்டை அபிஷேகத்தின் போது தரிசிக்கலாம். அம்பாளுக்கு நடக்கும் எல்லா பூஜைகளும் வீரபத்ரருக்கும் உண்டு. அன்னை மூகாம்பிகைக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது.
கிடையாது. ஆரத்தி, புஷ்பாஞ்சலி மட்டுமே உண்டு. இங்கு குத்து விளக்கின் பஞ்சமுகத்திலும் திரி வைத்து நெய் விளக்கை ஏற்றி அம்பாளை வழிபடுவது விசேஷம். நித்திய உற்சவம், வாரத்தில் வெள்ளி உற்சவம், பௌர்ணமி, அமாவாசை, நவராத்திரி மார்ச் இறுதியில் துவங்கி ஏப்ரல் முதல் வாரத்தில் 8 நாட்கள் ரதோற்சவம், ஜூன் முதல் வாரம் சுக்லபட்சம், அஷ்டமி திதியில் அம்பாளின் ஜென்மாஷ்டமி திருவிழா ஆகியவை மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. மூகாம்பிகை ஆலயத்துக்கு சென்றால் திரும்பி வர மனமில்லாமல் தான் வர வேண்டும். அந்த அளவுக்கு அம்பாளின் அருள் பார்வை, சுற்றுப்புறச் சூழல் ஆகியவற்றால் மனதில் கிடைக்கிற பரவசம் நம்மை ஐக்கியப்படுத்தி விடுகிறது. நாம் மனதில் நினைத்து வேண்டியதை அம்பாள் நமக்கு கொடுத்தே தீர்வாள் என்ற நம்பிக்கையுடன் பக்தர்கள் அங்கிருந்து திரும்புகிறார்கள்.